ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான எக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் வந்து 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோட்டி பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 5லேருந்து 6 பீஸ் வந்து பூண்டு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும், அது வரையும் நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரு தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதேமாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அது வரையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம துருவின கேரட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து கேரட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 to 3 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா கேரட் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அப்புறமா நம்ம மசாலா ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்புறமா நீங்கள் வச்சுருந்த அந்த இப்பி மசாலா இருக்கும் இல்லையா, அதையும் நீங்கள் வந்து இதில் போட்டுட்டு ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து இதில் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. இங்கே 1 டம்ளர் அளவுக்கு வந்து நான் வந்து தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். இது வந்து நல்லா கொதி வரட்டும். அப்புறமா நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சைட்லலாம் நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிங்கன்னா சூப்பரான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நல்லாவே வெந்து வந்துருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் ஒரு எக் ஆம்லெட் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். மறக்காமல் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி டேஸ்டிங்.